வணக்கம் மக்களே. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்கள், அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்து. அதாவது ஒரு பெண்மணி ஒரு நவீன மாடர்ன் ட்ரெஸ் போட்டு, ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு, ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டு ஒரு கார்லேருந்து இறங்குவது போல், ஒரு கார்லேருந்து ஏறுவது போல் ஒரு வீடியோ வெளியாச்சு. அதில் அந்த கார்லேருந்து இறங்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா அவங்க தமிழக தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கீர்த்தனாவை போல் இருப்பதாக அந்த வீடியோவில் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோவுடைய கேப்ஷனே, தலைப்பே அப்படி தான் வைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே அது தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்தது. அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான கமெண்ட்டுகள். மேலும் இந்த வீடியோவை பகிர்ந்தவரும் ஒரு திமுக நபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திமுகவினர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வீடியோவெல்லாம் போடாதீங்க, எடுத்து போடாதீங்க, இந்த மாதிரி பெண்களை கேவலப்படுத்தாதீங்க, பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய முயற்சிகள், அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய, துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அதை கண்டித்து தன்னுடைய ட்விட்டர் தளத்திலையும், எக்ஸ் தளத்திலையும், முகநூல் தளத்திலையும் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த பதிவை நான் வரவேற்கிறேன். ஒரு பெண்மணி, சக பெண்மணி, அதுவும் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பெண்கள் அரசியலுக்கு வருவதே பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு முக்கியமான இலாக்கா அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அந்த பெண்மணியை அக்கா கீர்த்தனாவை கேவலமாக விமர்சித்து, கம்பேர் செய்து, ஒப்பீடு செய்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த வீடியோவில் இருக்கிறது அக்கா கீர்த்தனாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை, அது ஒரு மலேசிய பெண்மணி. அந்த பெண்மணி இந்த வீடியோவை அவங்களுக்கு யாரோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து விட்டு அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மலேசிய போலீஸ்டையும், மலேசியாவில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீஸ்லையும், தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய போலீஸ்டையும் கொடுத்து இந்த வீடியோவை வெளியிட்டவர்கள் மீது தக்க குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள கைது செய்யணும், இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் நீக்கணும். இதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுது, இந்த வீடியோவை அப்லோட் செய்தவங்களை கண்டிப்பாக நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த பெண்மணியுமே ஒரு தன்னிலை விளக்கமாக, ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனாக அவங்க ஒரு வீடியோவையும் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோவில் இருப்பது நான் அல்ல அப்படின்னு ஒரு வீடியோவை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார், ஏன் இந்த மாதிரியான கேவலமான செயல்களில் திமுக தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. மேலும் பொது வழியில் ஒரு திமுக எம்எல்ஏவும் அந்த தொழில்துறை அமைச்சர் பற்றி ரொம்ப கேவலமாக விமர்சித்து பேசித்திருக்கார். ஸோ இதை மேடையில் இருந்த திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் ரொம்ப ரசித்து பேசி கேட்டுக்கொண்டிருந்தார். திமுக அப்படின்னாலே ஆபாசங்களுக்கு பஞ்சம் இருக்காது, ஆபாச பேச்சுகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த தமிழக தொழில்துறை அமைச்சரை கேவலமாக விமர்சிப்பதற்கு என்ன காரணம், யார் இந்த மலேசிய பெண்மணி, இவர்கள் இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் ஒரு ஷார்ட் குட்டை பாவாடை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குட்டை பாவாடை போட்டு, கருப்பு கலரில் ஒரு குட்டை பாவாடை போட்டு கார்லேருந்து இறங்க மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சுங்க, பயங்கர வைரல் ஆச்சு. அந்த வீடியோக்கு வைக்கப்பட்ட கேப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி கேப்ஷன்லாம் வச்சாங்க. அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படு கேவலமாக மோசமாலாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதனால் பாதிக்கப்பட போகுது நம்முடைய தமிழக தொழில்துறை அமைச்சர். அதை நம்ம பேசி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் கேவலமாக இறங்க வேண்டாம். ஸோ அதன் காரணமாக நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ உண்மையிலே இந்த வீடியோவில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலேசிய பெண்மணி. அந்த பெண்மணியோட பேர் பார்த்தீங்கன்னா வினுஷா ரவி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் துறையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன தொழிலில் இருக்காங்கன்னு தெரியாது, ரிசப்ஷனிஸ்டாக கூட இருக்கலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம். பொதுவாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது அதுக்கு ட்ரெஸ் கோடு உண்டு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கக்கூடிய, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாகரிக உடைகளை உடுத்துவதுங்கிறது அந்த தொழிலுக்கே உரித்த ஒன்று. ஸோ அப்படித்தான் அந்த பெண்மணி வினுஷா ரவி அவர்களும் அதற்கே உண்டான ஆடை அணிஞ்சிருக்காங்க. மேலும் அவங்க இதை கண்டித்து இந்த மாதிரி என்னையும் தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்களையும் நீங்கள் ஒப்பீடு செய்து, கம்பேர் செய்து போட்ட வீடியோ எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்பட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வச்சுருக்கேன், பாருங்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வினுஷா.
நான் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்ட்டு மோஸ்ட்லி பீப்புளுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ வைரலாக போயிட்டுருக்குன்னு. அண்ட் இது வந்து என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ மட்டும் தான். நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட போலீஸ் ரிப்போர்ட். அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ செய்கிற காரணம். நான் ஜஸ்ட் இட் போலீஸ் ரிப்போர்ட் பிகாஸ் இந்த 2 நாளாக வந்து ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து இட் லிட்டரலி காஸ்ட் மீ ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து என்ன தப்பாக இருந்துச்சுட்டுன்னு. I was just getting down from my car and then நான் வந்து going to my work. அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரிலேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் வந்து அமைச்சர் இந்தமாரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானே, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்கிறேன், வி ஆர் ஆல்ரெடி டேக்கிங் நெசசரி ஆக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து மலேசியன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ வி ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி அந்த நெசசரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அண்ட் செகண்ட் திங், அந்த வீடியோ கீழே காமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விச் இஸ் நான் அந்த வீடியோவில் இருந்தது. அந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வீடியோவிலேருந்து அந்த பிக்சரை எடுத்து ட்ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், நான் பார்த்த நிறைய வீடியோ வந்து பேட் வீடியோஸ் எடிட்டில் போட்டி அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். But let me tell you something, it did not break me. நான் வந்து டவுன் ஆகல. எஸ், I was depressed. நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம், இந்த வீடியோ வைரலாகி என்ன ஆக போதும் அப்படின்ட்டுன்னு. பட் என் கூட இருந்தவங்க விச் இஸ் மை சிப்ளிங், மை பார்ட்னர், மை ஃபேமிலி, they made it very simple. நீ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது உன் தப்பு கிடையாது, யூ டிட் நாட் டூ எனிதிங் ராங்ட்டு. அண்ட் செகண்ட், அந்த வீடியோவில் வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அப்படி அதில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் ஐம் வேரிங் அ ஷார்ட் ட்ரெஸ். எஸ், நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து மலேசியாவில் வேலை செய்கிறேன். ஸோ டெஃபினெட்லி நான் வேலைக்கு போகிறப்ப நான் அதுக்கு ஏற்றப்பட்டு தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ தயவுசெய்து நீ இந்த சட்டை போட்டதுனால தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. நான் அங்கே வேறு அட்டையை போட்டிருந்தா கூட அவங்க ஸ்டில் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. பிகாஸ் தே வர் மென்ட், அந்த வீடியோ வந்து எனக்கு மென்ட் பண்ண கிடையாது, வேறு ஆளுக்கு மென்ட் பண்ண வீடியோ. ஸோ ஸ்டாப் என்ன அதில் அட்டாக் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, அவங்களும் அதில் அட்டாக் பண்ணுறது பாட்டுங்க. பிகாஸ் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிடையாது, நான் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா இட் ஆல்ரெடி வெண்ட் வைரல். நியூஸ் சேனல், ஐ சா நியூஸ் சேனல், இன்ஃப்ளூயன்சஸ் அக்கௌண்ட், நான் நிறைய அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டேன். அவங்க போஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். விச் இஸ் இதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ எடுக்க சொல்லி ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. ஐ எம் மூவிங் ஆன். நான் வந்து இந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் ஆல்ரெடி டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் இஷ்யூ சைலண்ட்லி. நான் அதோட அப்டேட் எதையுமே நான் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் அது எனக்கு பிடிக்கல. நான் என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று செய்யணும்னு நினச்சேன், விச் ஐ ஹவ் ஆல்ரெடி டன். இதுதான் என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ. நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஐம் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சரை ஒரு ஹோட்டல் துறையில் வேலை பார்க்க ஒரு பெண்மணியை ஒப்பீடு செய்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டது திமுக தான், எல்லாருமே தெரியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டித்து கனிமொழி அக்கா அவர்களும் ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி பெண்களை கேவலப்படுத்தாதீர்கள், அதுவும் பொது வழியில் சமூக வலைதளங்களில் கேவலப்படுத்த. ஒரு பெண் வந்து ஒரு முன்னெடுப்பை எடுப்பதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதிலும் குறிப்பாக அரசியலெல்லாம் வந்து அவங்க அதுவும் குறிப்பாக ஒரு முக்கிய பொறுப்பு, தொழில்துறைங்கிறது ஒரு முக்கிய பொறுப்பு. அந்த பொறுப்பு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களை இந்த மாதிரி ஆபாசமாக சித்தரிக்காதீங்க, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறதுல ஒரு கண்டித்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த பதிவு வந்து நான் மனதார வரவேற்கிறேன். அக்கா கனிமொழி போன்றவர்கள்லாம் தேவை, நல்ல தேவை. இது ஆக்சுவலாக யார் போட்டிருக்கேன்னா உதயநிதி ஸ்டாலினும் போட்டிருக்கணும், மு.க. ஸ்டாலினும் போட்டிருக்கணும். 2 பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. கனிமொழி தான் கரெக்டாக சில வேலைகளை செய்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேசாமல் திமுகவுடைய தலைவர் பொறுப்பை கனிமொழிகிட்ட கொடுத்துருங்க. உண்மையிலே சொல்கிறேன். அப்போ தான் திமுக விளங்கும். இந்த 2 பேர்கிட்ட கையில் இருந்தால் இன்னமும் பஞ்சாயத்து தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. உண்மையிலே நான் சொல்கிறேன். ஸ்டாலின்லாம் இதை கண்டித்து ஆளாக பதிவு போட்டிருக்கணுமா வேண்டாம், போடலை. அவர் கம்முன்னு இருக்கார். அவருக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. அவருக்கு உண்மையிலே சொன்னால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கார். நேற்று ஒரு திருமண விழாவில்
பாராளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய ராசா பேசுகிறாரு, சில தருதலைகளுக்குன்னு சொல்கிறாரு. சில தருதலைகளுக்கு காரில் தேசிய கொடி கட்ட உடனே தலகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அண்ணா அறிவாலயத்தை வெள்ளை அடித்து வாடகை கொடுக்க போகிறேன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் முதல்வரை மேடையிலே வைத்து விட்டு சில தருதலைகளுக்கு தேசிய கொடி வந்துடுச்சு அப்படின்னு பேசுகிறார். தேசிய கொடியை கட்டக்கூடியவர்கள் யார்? கேபினெட் அமைச்சர்களும் முதல்வரும் தான். அவர்கள் தருதலைகள்னு பேசுகிறாருன்னா அதை கேட்டுக்கிட்டு ஸ்டாலின் மேடையில் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஐயா வைரமுத்து வேற உட்காந்துருக்கார். இந்த அநியாயத்தை என்னன்னு சொல்கிறது? இப்படி கேவலமாக பேசியே திமுக விளங்காமல் போகுது. நல்லா ஞாபகம். இப்போ ஒரு பெண் அமைச்சரை ஒரு மலேசிய பெண்மணியோட ஒப்பீடு செய்து வீடியோ போடுறீங்க. இதெல்லாம் எப்படி ரசிப்போம்? மக்கள் முகம் சுளிக்கிறாங்க. ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாரு. உதயநிதியை வச்சுக்கிட்டு மேடையில் திமுக எம்எல்ஏ பேசுகிறாரு. அந்த பெண் அமைச்சர் அவள் என்ன ஆட்டம் போடுறா, இவன்னு பேசுகிறான். இவங்க ஜெயிக்கலைன்னா அடுத்த கட்சி ஜெயிச்சதுன்னா எவனுமே விளங்க மாட்டான். அங்கே ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி சைதாப்பேட்டையில் பேசுகிறாரு, மா சுப்பிரமணியனை தோற்கடிச்ச சைதாப்பேட்டைக்காரங்களுக்குலாம் நல்ல சாவே வராதுங்கிறார். இங்கே ஒரு பக்கம் தொழில்துறை அமைச்சர் இப்படி ஒரு ஆபாசமாக ஒரு வீடியோ போடுறாங்க ஒப்பீடு செய்து. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஈனப்புழப்பு? இதெல்லாம் ஒரு ஈனப்புழப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈனப்புழப்பு. இதுக்கெல்லாம் போய் எங்கேயாவது வாயில் ஏதாவது வந்துடும். அண்ணன் ஜோசப் விஜய் சொன்ன மாதிரி தான், வாயில் ஏதாவது வந்துடுவோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளும் அவங்கள மாதிரி போயிடக்கூடாது இல்லை. நம்ம ஒரு நியாயமான ஒரு நிலையிலேருந்து மக்களுக்கு சில கருத்துக்களை சென்று சேரணும்னு வீடியோ போடுறோம். பட் திமுகவுடைய பேச்சை பார்த்தா ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கம், இந்த பக்கம் இவங்க, ஐயோ வைத்தறிச்சல் தாங்க முடியல, ஜெயிக்க முடியலையேன்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன், எப்படி எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் திமுகவால் ஜெயிக்க முடியலையோ அதே போல் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கும் வரை திமுகவால் ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. குறைந்தது 15 வருடங்களுக்கு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தான் தமிழகத்துடைய முதல்வராக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 15 வருஷத்துக்கும் திமுக தாக்கு பிடிக்க முடியாது. திமுக அப்படி கரையான் புத்து போல அரிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளே ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி பேசி அந்த கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்டாலினுக்கு தெரியலை, ஸ்டாலினுக்கு தெரியவே இல்லை. அவர் ஒரு பேசா மடந்தையாக இருக்கிறார். ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, ரொம்ப மோசம். ஸோ இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் அசிங்கம். இதுதான் அசிங்கத்தோடைய உச்சம். கேட்டால் நாங்கள் 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி, எங்களுக்கென்று வரலாறு இருக்குது, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், சட்டப்பேரவையில் இருக்க மேஜையெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், சட்டப்பேரவையில் கக்கூஸில் இருக்க வாளி நாங்கள் தான் வச்சோம், அந்த வாளிக்கு கப்பு நாங்கள் தான் வச்சோம், எல்லாம் நீங்கள் தானே உரிமையை கொண்டாடுறீங்க. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு தொண்டர் இந்த மாதிரி மோசமான சில வீடியோக்களை அதையும் கண்டிக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அண்ணன் ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி கூடிய விரைவில் அண்ணா அறிவாலயத்தை வெள்ளை அடித்து ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வாடகை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.